ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்ரீக்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். அழகான கங்கா மகாத்மியம். தர்ம நேத்ரராஜன் தபஸ் பண்றதுக்காக ஸ்ரீக்ஷேத்திரம் வரான். அந்த இடத்துல உத்பாலக மகர்ஷியை பார்க்குறான். அவர் முன்னாடி கைகூப்பிண்டு 100 வருஷம் நின்றுருக்கான். அவர் தியானம் கலைஞ்சு இவனுடைய பொறுமை, ஸ்ரத்தை, நம்பிக்கை எல்லாம் பார்த்தார். என்ன விஷயம், ஏது விஷயம்னு கேட்டார். அவன் சொன்னான், தான் பார்த்த தேவர்கள் இதெல்லாம் சத்தியமா, என் கற்பனையான்னு கேட்டான். நீ பார்த்ததெல்லாம் சத்தியம், இது உயர்ந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மகிமையை சொல்லும் பொழுது, சத்தியகேது ராஜா, அவருடைய வம்சத்தில் தான் விஸ்வாமித்திரர் வந்தார். அந்த சத்தியகேதுவினுடைய ராஜாவுக்கு அவ்வளவு அழகா சத்தியசந்தன் அப்படின்னு ஒரு பிள்ளை உண்டான. அவன் ஜோர ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். ஒரு காலகட்டத்தில் கோலாசுரன்ற ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனோட சண்டை போடுறதுக்காக ராஜா வந்தான். பெரிய சண்டை நடக்கிறது. அப்போ அசரீரி சப்தம் சொல்கிறது, நீ போய் கங்கா தீரத்தில் உட்காந்துண்டு தேவியை உபாசனை பண்ணு, தேவியினுடைய அனுகிரகத்தாலே மட்டும்தான் இவனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அவனும் அழகா கங்கா தீரத்திற்கு வந்தான். இதி ஸ்ருத்வா நிகதிதம் தேவதானாம் மஹீபதே சீக்ரம் ஜகாம நிருபதி கங்கா தீரே மகாயசாஹ ஏகாம் ஷிலாம் சமானீய சத்யசந்தோ நரேஸ்வரஹ தஸ்யாம் தத்யந்திரமாலிக்ய ஸ்தித்வா தத்ர திருடாசனஹ. அழகா ஒரு ஸ்ரீசக்கர யந்திரத்தை உண்டாக்கி அங்க இருந்துண்டு அவன் தியானம் பண்ண ஆரம்பிச்சான். திருட ஆசனஹ. நேற்று இதுதான் நான் கேட்டிருந்தேன். ஆசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். பலரும் பலவிதமான அர்த்தம், முக்கியமாக சிட்டிங் டவுன் பாஸ்சர் அப்படிதான் சொல்லியிருந்தார்கள். ஆசனம் அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஸ்திரம் சுகம் ஆசனம், ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்திர சுகம் ஆசனம். பாடி ஸ்திரமாக கம்ஃபர்டபுளாக சுகமாக உட்காரதுக்கு பேர் ஆசனம். ஸ்திர சுகம். உட்காந்தாச்சுன்னா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், ரைட்? அதான் ஸ்திர சுகம் ஆசனம். இந்த ஆசனம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகா ஆஸ் அப்படின்றது தான் அந்த தாத்து ரூட்டுன்னு சொல்லுவாள். அதுக்கு டு சிட், டுவெல்னு ஒரு வார்த்தை உண்டு. அதில் அப்படியே இருக்கிறது, அதில் அப்படியே கிடக்கிறது. ஸோ ஸ்திர சுகம் ஆசனம். சில விஷயங்களை பார்த்தா நம்ம அப்படியே உட்காந்துருவோம், ரைட்? ஸோ மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு இந்த பொசிஷன், போஸ் ரொம்ப முக்கியம்.
சில விஷயங்கள் அப்படியே மனசு செட்டில் ஆகும்பொழுது அப்படியே உட்காந்துரும். இன்னும் கூட ரிசர்ச் பண்ணி பாருங்க, சரியா? இந்த மாதிரி இவன் திருடமான ஆசனத்தில் உட்காந்துண்டு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறான். பூஜாம் சகார தேவேஷ்யா வித்யாயா பக்தி தத்பரஹ கந்தைஹி புஷ்பைஹி ததா தீபைஹி நைவித்யைர் பலிபிஹி ததா. புஷ்பங்கள், சந்தனம், தீபம், நைவேத்தியம் இப்படி எல்லாம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறான். பிரஜாப மகாவித்யாம் சதுர்வர்க பலப்பிரதாம் ஏவம் வை வர்த்தமானஸ்ய வர்ஷாணாம் சதமபியகாத். அந்த மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணிண்டு 100 வருஷங்கள் அவன் அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தான். 100 வருஷங்கள் தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா, மனசு ஒரு விஷயத்தில் லயப்பட்டது வச்சுக்கோங்களேன், நேரம் காலம் போகிறது தெரியாது. இப்போ ரீல்ஸ் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன ரீல்ஸ் ஒவ்வொரு நிமிஷமாக அப்படி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரீல்ஸ் கேரண்டியாக நான் இங்கே பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் 100 நிமிஷம். குழந்தைகள்லாம் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும். அப்புறமா பிடிச்சவாளோட மணிக்கணக்காக பேசின்னு இருப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமாவோ ஏதோ ஒன்று பார்ப்போம். கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் 1.5 மணி நேரம் ஹோல் டே எல்லாம் பார்க்கறதுலாம் உண்டு. சில பேருக்கு இந்த பொலிட்டிக்கல் டிபேட், அரசியல் செய்திகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம்னாலே அதை பார்க்க பிடிக்கும். நிறைய பேருக்கு புஸ்தகங்கள் வாசிக்க பிடிக்கும். அப்படி நிறைய பேருக்கு எதாவது எழுத பிடிக்கும், நிறைய பேருக்கு வரைய பிடிக்கும். அவர்ஸ் டுகெதர் வரைய பிடிக்கும். நிறைய பேருக்கு உட்காந்துட்டு இந்த சங்கீதம் ப்ராக்டிஸ் பண்ணுறவா, மணிக்கணக்காக உட்காந்து சாதகம் பண்ணுவா. பரதநாட்டியம் ஆடுறவர்கள் மணிக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவா. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார், அந்த டீச்சர்ஸ் ஹோல் டே பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா இல்லையா, கிளாஸாக போய் அன்னைக்கு விஷயத்தை சொல்லி. கரெக்ட். ஸோ இதெல்லாமே ஒரு விதமான லாங் டியூரேஷன் மனசை ஒருமுகப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இவன் அப்படியே அந்த பகவத் பஜனையில் லயப்பட்டு, இப்போ கோபிகைகள் கிருஷ்ண ரூப லாவண்யம், கிருஷ்ண ராசம் இதை நினச்சே வாழ்ந்துட்டு இருந்தார்கள். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி முடியும். திருட்டியூர் காயத்தே அப்படின்னு சொல்லுவாள் கோபிகைகள் கோபிகா கீதத்தில். உன் கூட இருக்கும்பொழுது, உன்னை பார்க்கும் பொழுது கடகடகடகடான்னு போயிடுறது நேரம். அதே உன்னை பார்க்காத நேரங்கள் ஒரு நிமிஷம் கூட யுகம் போலே கழிகிறது அப்படின்னுவா. ரைட்? 100 வருஷம் அழகாக அவன் தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஆஜகாமத்த தக்காச்சித் கன்யா துவாதச வார்ஷிகி ரூபலாவண்ய சம்பன்னா விஷாலாக்ஷருணாதரா. அப்போ ரொம்ப அழகா ஒரு 12 வயசு ஒரு கன்யா பொண்ணு வந்தா. ரொம்ப அழகாக வந்துட்டா. 12 வயசு கன்யா பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன், சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடை உடை உடுத்தி அப்படின்னு சிவகங்கை குளத்தருகே அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. சின்ன குழந்தைகள் எங்கேயாவது இந்த கன்னியா பொண்ணுகள்லாம் இந்த பட்டு பாவாடை பட்டு சோக்கா போட்டுனா எனக்கு உடனே இதுதான் ஞாபகம் வரும். எத்தனையோ பாட்டு உண்டு, ஆனால் என்னமோ தெரியாது. அந்த குளத்தருகே அந்த தேவி
நடந்து வர்றதை ரொம்ப அழகாக வர்ணிக்கும் இந்த வார்த்தைகள். பாலா திரிபுர சுந்தரியெல்லாம் அப்படி தானே இருப்பா தேவி. கொஞ்சம் நம்ம பட்டு பாவாடை பட்டு சக்கா போட்டுண்டு தலையெல்லாம் பின்னிண்டு ஜடை வச்சுண்டு பூ வச்சுண்டு அந்த மாதிரியே வராளாம். ஆஜகாமத்த தக்காச்சித் கன்யா துவாதச வார்ஷிகி ரூப லாவண்ய சம்பன்னா. ரூபலாவண்யத்தோட விஷாலாட்சி, நல்ல விசாலமான நேத்திரங்களோட வந்துட்டாளாம் தேவி. ஜம்மனு அத்தனை அழகா. ஏகவஸ்திர பரிதானாம் ரக்தமால்யோபசோபிதாம் ஸ்மிதானனா ஷாமகேஷி சுந்தராங்கி சுதந்திகா. என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. உத்பால மகரிஷி சொல்றார், உத்பாலகர். அழகா வஸ்திரம் எல்லாம் தரிச்சுண்டு ஜோரா நல்ல சிவந்த புஷ்பங்களால் ஆன மாலைகள்லாம் போட்டுண்டு சகச்சவேன்னு இருக்கலாம். செவ்வாடை உடை உடுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வாடைக்காரின்னு. அதுதான் ஏகவஸ்திர பரிதானா ரக்தமால்யோபசோபிதாம் ஸ்மிதானனா. ஸ்மித அப்படின்னு சொல்லுவா. ஸ்மித ஸ்மித சுந்தர அப்படின்னு பாட்டு உண்டு. ஸ்மிதன்னா அழகா சிரிக்கிறது, மந்த ஸ்மிதம் மாதிரி. ஸ்மிதானனா அழகா சிரிச்சண்டு புன்னகை பூத்தன். ஷாமகேஷி நல்ல கருங்கூந்தல். சுந்தராங்கி ரொம்ப அழகான சுந்தரமான அங்கங்கள் உடையவளா. சுதந்திகா அழகான முத்து போன்ற பற்களோட தேவி வந்துட்டாளா. வந்துட்டு உவாச்ச வச்சனம் சாது ராஜானம் தியான சம்ஸ்திதம் சிம்ஹசர்மாசனம் வீரம் ஸ்மிதேன பரிசோபிதம். ரொம்ப அழகா இந்த செவ்வரளி மாலையெல்லாம் போட்ட மாதிரி நல்ல சக்கச்சவேல் மாலையெல்லாம் போட்டுண்டு அழகான கருங்கூந்தலோட பிரசன்னமான திருமுக மண்டலத்தோட அழகான சிரிச்ச முகத்தோட அற்புதமான உடலோட முத்து பற்களோட தேவி அங்கே வந்துட்டாளா. அவன் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து தேவி பேசுகிறான். அவன் அழகா இந்த சிம்ம தோல் மேலே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். கன்யோவாச்ச கிம் கரோஷி மகாராஜ ராஜ்யம் த்யக்த்வா சுபுஷ்கலம் கிம் வா தியாயசி பூமீஷ கங்கா தீரே திருடாசனஹ. நிஜமாவே இந்த தேவியினுடைய அலங்காரம். இப்போ கூட ஸ்ரீ காளஹஸ்தியில் பார்த்தேன். அம்பாள் தங்கப்பட்டாடை உடுத்தின்னு இருந்தா. பா, அந்த மாதிரி சமயத்தில் பாண்டுரங்கன் ருக்மிணி மாதா தங்க வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பா. அலர்மேல் மங்கா அவளுடைய அந்த வஸ்திரம் உடுத்திக்க அழகே தனி. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, ஸ்ருங்கேரி சாரதா, ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி, பாண்டீர்வன் ராதாராணி, பர்சானா ராதாராணி, நிறைய இடங்கள். எதை சொல்றது எதை விடுறது. மயிலாப்பூர் கற்பகாம்பாள், திருவல்லிக்கேணி வேதவல்லி, திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகா. எத்தனை அம்பாள், எத்தனை தாயார்.
யார சொல்றது? காஞ்சிபுரம் பெருந்தேவி, ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி. பெரிய அலங்காரமே இல்லாமல் இருக்கிறது யாருன்னா என் பத்மநாபனுடைய ஹரிலக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவி தான். மற்ற எல்லா தாயார்களும் அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். கேரளாவில் பூஜைக்கு தான் மகாத்மியம். அலங்காரம்ன்றது உற்சவ மூர்த்தி சமயத்தில் உற்சவங்களுக்கு தான். அப்போ கூட நிறைய பூஜை தான் அங்கே மெயின், அனுஷ்டானம் தான். நார்த்லேயும் பெரிய ஒரு அலங்காரம் ராதாராணிக்கு தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். ராதாராணி, கோலாப்பூர் மகாலட்சுமி ரொம்ப செலக்டிவாக. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அலங்காரம். உத்தராகண்டில் கூட பெரிய அலங்காரம் பார்த்ததில்லை. உத்தராகண்டில் பெரிய அலங்காரம்ன்றது கிடையாது நான் பார்த்த வரைக்கும். இந்த தமிழ்நாட்டை பார்த்துட்டு பார்க்கும்பொழுது நிஜமாவே அலங்காரம்லாம் இங்கே ரொம்ப குறைவு தான். அந்த ராஜனுடைய 100 வருஷம் தவம் தேவி வந்துட்டா, கன்னிக்கையாக வந்துட்டா. 12 வயசு சின்ன பெண்குட்டியாக வந்துடுத்து, குஞ்சலமாக பட்டுக்குட்டி. இந்த நவராத்திரிகள்லாம் அந்த பொம்பளை பசங்க வரும் இல்லையா, பாவாடை சொக்கா போட்டு 12 வயசு குழந்தைகள், அந்த மாதிரி கன்னிக்கையாக வந்துட்டா. வந்து கேட்குறாள், கிம் கரோஷி மகாராஜ, ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ? அவ்வளோ பெரிய அழகான ராஜ்யத்தை விட்டுட்டு எதுக்கு இங்கே உட்காந்து பெருசா தவம் பண்ணிட்டு இருக்காய்? கங்கா தீரத்தில் உட்காந்து என்ன தியானம் பண்ணிட்டு இருக்காய் நீ? பூமீஷ, ரொம்ப அழகாக ஒரு திருநாமம் சொல்றா. பூமீஷ, பூமியினுடைய ஈசன் பூமீஷ. அதாவது குழந்தைங்க ஆண் குழந்தை பேர் இருக்கலாம். பூமீஷ, பூமீஷ், ரமேஷ் மாதிரி பூமீஷ். ஆனால் சுருக்கியே பூமி அப்படின்னு தான் கூட. பூமிநாதன்றோம் இல்லையா, அதுதான் பூமீஷ், பூமீஷ. சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது பூமீஷ, ஹிந்தி இதெல்லாம் சொல்லும்போது பூமீஷ் அப்படின்னு ஆயிடும். உத்பாலக உவாச்ச தத்வச்சோ ஜகதம்பாயாஹ பிரவிவேஷ ஸ்ருதௌ நிருப ஷணைருன்மீல்ய நயனே அபஷ்யத் கன்யகாம் புரஹ தாம் திருஷ்ட்வா சஹசா ராஜா ஸ்மிருத்வா தத்வச்சனம் பரம் உவாச வச்சனம் கன்யாம் சுததீம் ஸ்மிதசோபிதாம். இந்த அம்பாளுடைய அந்த சப்தம் அவ்வளவு ஜோரா இருக்கு. ஜெகதம்பா இல்லையா அவள், அந்த காதில் போய் அப்படியே கரங்கடிக்கிறது அவனுக்கு அவளுடைய அந்த சப்தம். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை, என்னடா குழந்தை செல்லக்குட்டி எந்திரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு உற்சாகம் வருமோ அதுபோல ஜெகதம்பா அவளுடைய சொல்றார். தத்வச்சோ ஜெகதம்பாயாஹ பிரவிவேஷ ஸ்ருதௌ நிருப. தேவி உபாசனை பண்றவாளுக்கு அது அந்த அனுபவம் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இந்த ராஜா பொறுமையா அப்படியே கண்ணை திறந்து பார்த்தான், அப்படியே மயங்கி போனான். 12 வயசு, கண்ணில் மையெல்லாம் இட்டுண்டு, கண்ணத்தில் சின்ன திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சுண்டு, நல்லா முடியெல்லாம் பின்னிண்டு, தலையில் பூச்சூடிண்டு, கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுண்டு, காலில் சலங்கையெல்லாம் போட்டுண்டு, கைகளில் வளையல்கள் மோதிரங்கள்லாம் போட்டுண்டு, சின்ன மூக்கு புல்லாக்கெல்லாம் போட்டுண்டு, ஏற்கனவே அழகி. இப்போ இன்னும் 12 வயசு குழந்தையா வந்திருக்கா. அழகோ அழகு. நிஜமாவே அந்த 12 வயசு பெண் குழந்தைகளுக்குன்னு ஒரு தெய்வீக அழகு உண்டு இல்லையா? தெய்வீக அழகு, தெய்வமே இங்க அழகே தெய்வமாக, தெய்வமே அழகாக வந்திருக்கு. அப்படியே அந்த கன்னிகையை பார்த்தான், கையை கூப்பிண்டான். தேவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சத்யசந்த உவாச
காவாத்வம் மிருகஷாவாக்ஷி கிருபயா மாம் ஹி பிருச்சசி மன்யதே தூ மகாதேவி த்வமேவ ஹி ந சம்சயக. யாரு நீ இவ்வளவு கேள்விகள் என்ன கேட்கிறாய்? என்னுடைய எல்லா சந்தேகங்களை தாண்டி எனக்கு ஒன்று தான் புரியறது, நீ மகாதேவி. ந சம்சயக, உலகத்திற்கே ஜெகதம்பாவான மகாதேவி நீதான். உத்பாலக உவாச்ச, அப்படியே மயங்கி போயிட்டான். தேவியினுடைய அந்த சப்தமே தெய்வீகம்னா அவளுடைய திருவுருவம் இன்னும் ஜோரா இருக்கு. இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய சத்யசந்தஸ்ய தீமதः தர்ஷயாமாச ரூபம் ஹி ஸ்வகமம் பரமதுர்லபம். அப்படி அவனுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடனே தேவி தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறார். சதுர்புஜாம் மகாதேவிம் சர்வாபரண பூஷிதாம், 4 திருக்கைகளோட எல்லா ஆபரணங்களையும் பூஷணம் பண்ணிட்டு இருந்தா தேவி. பாலார்க்க சத்ருஷீம் வித்யாம் ரக்த வஸ்திரோபசோபிதாம், ரொம்ப அழகா தக தக தகன்னு இந்த சூரியனுடைய கணங்கள் போல ஜொலிக்கும்படியான அற்புதமான ஜொலிக்கிறாளாம். கோட்டி சூரிய பிரகாசம் போல நல்ல சக்கச்சவேல்னு வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்காளாம். ரக்த வஸ்திர உபசோபிதாம் நானாமணிகணானத்த ஸ்வர்ண சிம்ஹாசனஸ்திதாம், பலவிதமான நவரத்னங்கள்னாலே அலங்கரிக்கப்பெற்ற ஒரு சிம்ஹாசனத்தில், தங்கமயமான சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. சாமரைர் விஜ்யமானம் ச ஸ்வேதச்சத்ரோபசோபிதாம், அழகா பக்கத்தில் அவளுக்கு சாமரம் வீசுறாளாம். அவ தலைக்கு மேல அழகா ஒரு வெண்கொற்ற குடை இருக்கு. ஸ்வேதச்சத்ர உபசோபிதாம் தாம் திருஷ்ட்வா சஹசா ராஜா பிரணநாம புவி பிரபு அம்பிகாம் ஸ்தோதுமாரேபே சத்யசந்தோ திருடவ்ரதः. அப்ப இந்த ராஜா அப்படியே அழகா சாஷ்டாங்கமா அவளை நமஸ்காரம் பண்ண. ரத்னமயமான சிம்ஹாசனத்துல சத்திர சாமரங்கள் வீச, வெண்கொற்ற கொடை கீழே செவ்வாடை விடுத்தி பலவிதமான ஆபரணங்கள் பூஷண பண்ணிண்டு அம்பாள் ஜம்னு உட்கார்ந்து இருக்கா. எப்படி இருக்கும்? அது கோலாசுரனோட சண்டை போட வந்தான். ஒரு ஸ்டேஜில் அவனால் ஜெயிக்க முடியலை. அப்போ தேவர்கள்லாம் அசிரீதியாக சொல்கிறா போய் தபஸ் பண்ணுன்னு வந்தான். தபஸ் பண்ணால் 100 வருஷம். இந்த 100 வருஷம் ஊர் உலகத்தை என்னெல்லாம் பேசியிருப்பா. பயந்து போயிட்டான், உட்காந்துட்டு இருக்கான், தபஸ் பண்ணுறான். கோலாசுரனே சிரிச்சுட்டு இருந்தான், பைத்தியக்காரன் போய் தபஸ் பண்ணுறான், நல்ல வேலை செது போயிருப்பான், தப்பிச்சிட்டான் அப்படின்றான். அப்போ இத்தனையும் கடந்து தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு 100 வருஷம் தபஸ், அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், மான அவமானங்கள், லாப நஷ்டங்கள், சுக துக்கங்கள், வியாதி ஆரோக்கியம் எல்லாம் வந்து போகும். புரியுறதா? ஆனால் அதிலெல்லாம் மன சஞ்சலமாகும். அதை தாண்டி நாம அழகா தியானம் பண்ண நடன தேவி கிடச்சிடும். அந்த மாதிரி யார் என்ன உபாசனை பண்ணுறேளோ அந்த உபாசனைக்குரிய தெய்வம் தேடி வந்து காட்சி தரும். சரியா? பிரத்யக்ஷம் முதல்ல சாதாரண கண்ணிக்கையாக வந்தால் அதன் பிறகு இவன் கையை கூப்பி சேவிச்சவன அவள் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்துட்டா. அப்போ உடனே சத்யசந்தன் தேவியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். வந்தே சர்வமயீம் தேவீம்
சர்கஸ்திதி அந்தகாரிணீம் சர்வதேவஸ்துதாம் தேவீம் பிரதிபத்யே மகேஸ்வரீம். அம்பிகே, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னாலதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீ மகேஸ்வரி. நீ எவ்வளவு பெரியவள் அப்படின்னு சொல்லி அவளை ஸ்தோத்திரம் பண்றான் இந்த சத்யசந்தன். நீதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ற. எல்லா தேவர்களும் உன்னை ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றா. நானாரத்ன விபூஷாம் ச சிம்ஹாசன கிருதாசனாம் இந்திராதி முகுடாச்சன்ன பாத பீட்டாம் சுலோச்சனாம். அற்புதமான ரத்னங்களாலே இழைக்கப்பட்ட சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்காய். உன்னுடைய திருவடிகளை இந்திரன் முதலிட்ட தேவர்கள் எல்லாரும் அழகா சேவிச்சுருக்கா. உன்னுடைய கண்கள் அப்படி பிரகாசமா இருக்கு. சுலோச்சனாம், நல்ல சுலோச்சனானி அப்படின்ற. கோடி பாலார்க்க சத்ருஷிம் சுந்தராங்கிம் மகாபலாம் ஈடே சகல சம்பத்யை ஜகத் காரணமம்பிகாம். அவ்வளவு அழகா நீ கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்காய், சுந்தரமான அங்கையோட இருக்காய், மகாபலத்தோட இருக்காய்மா. நீ அம்பிகையாச்சே. எல்லா சம்பத்துக்கும் நீதானே ஐஸ்வர்யத்துக்கும் காரணமானவள். त्वमेव मूल प्रकृतिः माया विश्व विमोहिनी त्वया व्याप्तं जगत् सर्वं मोहितं च त्वया वरे. ரொம்ப அழகா நீதான் மூல பிரகிருதி, நீதான் மாயா. மகமாயின்றோம் இல்லையா, மகா மாயா. ஏ தேவி, உன்னுடைய பலத்தினால்தான் உலகமே இயங்கின்னு இருக்கு. அதாவது त्वं इन्द्रः त्वं यमो देवो महादेवत्वमेव हि शेषः सर्वस्य धर्ता त्वं त्वत्तो नान्योस्ति किञ्चन. நீதான் இந்திரன், நீதான் யமன், நீதான் மகாதேவன், நீதான் மகாதேவி, நீதான் எல்லாமே. உன்னை தாண்டி எதுவும் இல்லை. நீதான் சத்தியம். அதாவது இந்த பிரம்மத்துல மயங்கி தளச்சு ஊறி கிடக்கிறவா அதை எந்த தெய்வத்தை உபாசிக்கிறாளோ அந்த தெய்வத்திலிருந்தே சகலமும் உண்டாகும்படியாக ஒரு அனுபவம் அவளுக்கு கிடைக்கும். நாராயண உபாசனம் பண்றவாளுக்கு நாராயணனே சகலமும் அப்படின்ற அந்த அனுபவம் கிடைக்கும். தேவி உபாசனம் பண்றவாளுக்கு தேவியே சகலமும் அப்படின்ற அனுபவம். சிவ உபாசனம் பண்றவாளுக்கு சிவனே அப்படின்னு அந்த அனுபவம். எல்லாம் சிவமயம் அப்படின்னு. அதே கோபிகளுக்கு சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்து. கணபதி உபாசனம் பண்ற சர்வம் கணபதி மயமா இருக்கும். ஸ்கந்த உபாசனம் பண்றவாளுக்கு எல்லாமே ஸ்கந்தனுடைய அனுகிரகமா இருக்கும். அதாவது எங்கும் நிறை பரபிரம்மம் அவரவர்களுடைய உபாசனைக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய அனுபவத்தையும் விதவிதமாக கொடுக்க. இவ்வளவுதான். இதுல எது வசத்தின்னு சண்டை போடுறதுலாம் டைமே இல்லை. நீங்க நாராயண உபாசனை, நாராயணன் தான் சர்வசிரேஷ்டம். கோ ஹெட் வித் தட். அதுக்கு மேலே அது யோசிக்காதீங்க. நீங்க சிவ உபாசனை பண்ணிட்டு சரி பண்ணுங்க. உமக்கு அவரே எல்லாம் ஆகட்டும் ஆகட்டும், தப்பே கிடையாது. இருக்கிற நேரத்தில் அந்த தெய்வீக அனுபவங்களை வாங்கி அனுபவிக்கிற வழியை பாருங்க. புரியுறதா? இதுதான் பக்தியினுடைய ரகசியம். இது எல்லாம் ஒன்று ஒன்று எல்லாம் இந்த கான்செப்ட்லாம் போகாதீங்க. ரைட்? பகவத் அனுபவம். யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் நாராயணா, எஸ், கோ வித் நாராயணா. நான் நாராயணலி சில பேருக்கு ராமன் தான், சில பேருக்கு கிருஷ்ணன் தான், தப்பில்லை. சரியா? ஸோ ஈவன் தேவி உபாசனம் பண்ணால் நீங்கள் பிரம்மமானது தேவி ஸ்வரூபமாக வந்துடுத்து.
வேதமாதா த்வமேவாசி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. நீதான் வேத மாதா, நீதான் பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபம். சர்வரூபாபிதா தேவி விஷ்ணு சங்கநிவாசினி. நீதான் மகாதேவனுக்கு பிரியமானவள், எல்லாமே நீதான்மா. நீதான் வேத மாதா, நீதான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்காய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார் இவர் நம்ம சத்திய சந்தன். நீதான் மகாவிஷ்ணுவுடைய மடியில உட்கார்ந்து நிற்கக்கூடியவள் அப்படின்றார். விஷ்ணு சங்க நிவாசினி, விஷ்ணுவோட மடியில உட்கார்ந்துருக்கவள் நீதான். இந்த பத்ரிகாசிரமத்துல ஊர்வசி கோவில் உண்டு. அங்க பார்த்தா பகவான் நாராயணன் மடியில ஊர்வசி உட்கார்ந்துட்டு இருப்பாள். அந்த ஊர்வசியை ஸ்வயம் தேவி ஸ்வரூபம்னு தான் சொல்றது. சரியா? தர்பிஷ்ட துஷ்ட தைத்யக்னி மகாதேவ குடும்பினி இந்திரஸ்ய ராஜ்யலக்ஷ்மீ த்வம் பவபாஷ விமோச்சினி. தைத்தியர்கள் அசுரர்கள் அழிக்கக்கூடியவள் நீதான். நீ மகாதேவருக்கு மகாதேவ குடும்பினி, மகாதேவனுடைய குடும்ப தலைவி நீதானே. இந்திரனும் நீதான், இந்திரனுக்கு ராஜ்யலட்சுமி கொடுக்கிறவளும் நீதான். பவபாஷ விமோச்சினி, இந்த சம்சார விஷயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவளும் நீதான். சரஸ்வதி த்வமேவாசி சர்வசாஸ்திர பிரபோதினி பிரபா த்ரைலோக்கியமாணிக்ய ரூபா சம்யமினி சிவே. நீதான் சரஸ்வதி, எல்லா ஞானமும் தரக்கூடியவள் நீதான். ஏ சிவே, நீதான் மூன்று லோகத்தினுடைய தேஜஸ். நீதான் குபேரனுடைய சொத்து. நீதான் ஸ்திரீ ஸ்வரூபம். ஸ்திரீ அப்படின்னு சொன்னா நீதானே, வேற யார்? குபேர கிரக சம்பத்வம் யஸ்திரீ ரூபம் துவமேவஹி. அதாவது இந்திரனுடைய பாக்யம், குபேரனுடைய சம்பத் எல்லாம் நீதான். அசுராணாம் நிஹந்திரீ ச பக்த தாரித்ரிய நாசினி. அழகான திருநாமங்கள் பாருங்க. பக்த தாரித்ரிய நாசினி, பக்தர்களுடைய அசுரர்களிடம் பக்தர்களை காப்பாற்றுறவளும் நீதான். அவ்வளவு அழகா நீதான் பக்தர்களுடைய தரித்திரத்தை நாசம் பண்ணக்கூடியவள். யாவத் பாத கமலே பக்திர் நைவோபஜாயதே தாவத் சம்சார துக்கோகைர் பாத்யதே புவி மானவஹ. ஏ பார்வதி, உன்னை பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை பற்றி சொல்லக்கூடிய சக்தியில் எனக்கு கிடையாது. யாரால சொல்ல முடியும்? எல்லாமே திருவடி பலத்தினால தான் எல்லாம் கிடைக்கிறது. நீ அதாவது உன் திருவடிகளில் பக்தி வேணா மட்டும்தான் உலக துன்பங்கள்லேருந்து விடுதலை, இல்லாட்டி சுத்தினே இருக்க வேண்டியது தான் அப்படின்ற. அதுதான் தாவத் சம்சார துக்கோகைர் பாத்தியதே புவி மாணவாக. யாரு? யாவத் தத் பாத கமலே பக்திர் ந இவ உபஜாயத்தை. யாருக்கு உன் திருவடி தமிழில் பக்தி வரலையோ அவள் திரும்ப திரும்ப சுத்தி நிற்க போறான். நாஹம் தவ மஹிம்னோஹி பாரம் ஜானாமி பார்வதி ஸ்தோதும் த்வாம் ஜனனி மேத்ய யோக்யதா ஸ்யாத் கதம் சிவே. எனக்கு என்ன யோக்கியதமா இருக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு? ஏ பார்வதி, ஓ மகிமை யாரால் சொல்ல முடியும்? ததாப்யஹம் மகாபாகே ஸ்தோதும் த்வாம் பகவத் பிரியே ந விலஜ்ஜேஹி துஷ்பிராப்யே வீரம் சாதிபிரீஸ்வரைஹி. பிரம்மா முதலான தேவர்கள் கூட
உன்னை பற்றி சொல்லணும். விரிஞ்சி ஆதிபிகி ஈஸ்வரைகி, விரிஞ்சி ஆதிபிகி, விரிஞ்சி அப்படின்னு இவரை சொல்வா பிரம்மதேவர். அவர் போன்ற தேவர்களாலே சொல்ல முடியாதுமா அவருடைய எல்லை இல்லாத தன்மை. எனக்கு ஒன்றும் வெக்கம்லாம் கிடையாதும்மா. ஏன்னா ஒன்றும் அவளே சொல்ல, நாங்கள் சொல்ல முடியும். நான் விலஜ்ஜேஹி அப்படின்ற இப்படி ரொம்ப அழகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணான் சத்யசந்தன். நான் ரொம்ப நிதானமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் அழகான இடங்கள். வாட்ஸ்அப்பில் சொல்கிறது என்னென்னா நிறுத்தி நிதானமாக சொல்ல முடியும். நீங்கள் திரும்பி திரும்பி எத்தனை வாட்டி வேணால் கேட்டுக்கோங்க. திரும்பி திரும்பி ஸ்லோகங்களை வாசிங்க. நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த ஸ்லோகங்கள்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம், சரியா? ராதே கிருஷ்ண. மீதி விஷயம் நாளைக்கு. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், இன்றைய பொழுதுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அழகான மாலை சந்தியா வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரதருக்கு வந்தனங்கள், தேவிக்கு வந்தனங்கள், சத்யசந்தராஜனுக்கு வந்தனங்கள், தர்மத்தே நேத்ரராஜனுக்கு வந்தனங்கள், உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள், ஸ்கந்த புராணத்திற்கு வந்தனங்கள், மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.